12வது பகுதி. ஆகாஷோ வாவம் தேஜசோ பூயான் ஆகாஷே வை சூர்ய சந்திரமசௌ உபௌ வித்யுத் நக்ஷத்ராணி அக்னிராகாஷேன ஆஹ்வயதி ஆகாஷேன ஸ்ருணோதி ஆகாஷேன பிரதிஸ்ருணோதி ஆகாஷே ரமதே ஆகாஷே ந ரமதே ஆகாஷே ஜாயதே ஆகாஷம் அபிஜாயதே ஆகாஷம் உபாஸ்வேதி சய ஆகாஷம் பிரம்மேத்யுபாஸ்தே ஆகாஷவதோ வைசலோகான் பிரகாஷவதக அசம்பாதான் உருகாயவதக அபிசித்யதி யாவத் ஆகாஷஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரோ பவதி ய ஆகாஷம் பிரம்மேத்யுபாஸ்தே அஸ்தி பகவஹ ஆகாஷாத் பூய இதி ஆகாஷாத் வாவ பூயோஸ்தீதி தன்மே பகவான் ப்ரவீது இதி. படிப்படியாக நாம் பிரம்ம தத்துவத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இதில் அன்னம் என்று ஆரம்பித்து பஞ்சபூதங்கள் படிப்படியாக வந்தன. பலம் என்று கூறி அந்த பலத்திற்கு காரணம் அன்னம் என்று சொல்லப்பட்டது. அந்த அன்னத்தை பிருத்திவி தத்துவமாக எடுத்துக்கொண்டோம். அந்த அன்னத்திற்கு காரணம் மழை, நீர். பிறகு இந்த நீருக்கு காரணம் நெருப்பு என்று இதற்கு முன்வரை பார்த்தோம். சிருஷ்டி கிரமத்தில் இவ்விதம் வந்துள்ளது. பிறகு அடுத்ததாக உபனிஷத் வாயுவை விட்டுவிட்டது. அதை நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். பிறகு தேஜஸ் தத்துவத்தை காட்டிலும் மேலானது எது என்ற கேள்விக்கு 12வது பகுதியில் பதில் வருகின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால் ஆகாஷக வாவ தேஜசோ பூயான். ஆகாசமானது தேஜஸை விட மேலானது. காரணம் என்ன என்றால் அனைத்தும் இந்த ஆகாசத்திற்குள் தான் இருக்கின்றது. ஆகாசம் இல்லை என்றால் எதுவும் இருக்காது. மற்ற பூதங்களெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் மற்ற 4 பூதங்கள் எதில் இருக்கின்றன? ஆகாசத்தில் இருக்கின்றது.
மேலும் சிருஷ்டியினுடைய கிரமத்தில் முதலில் ஆகாசம்தான் தோன்றியது. ஆகவே ஆகாசம்தான் பூயான் மேலானது. இனி வருகின்ற பகுதிகளெல்லாம் ஆகாசத்தினுடைய பெருமை, ஆகாசத்தினுடைய மகிமை. பூயான் ஆகாசேவை சூரிய சந்திரமசௌ உபௌ. ஆகாசத்தில்தான் சூரியனும் சந்திரனும் இருக்கின்றது. உபௌ என்றால் இந்த இரண்டு, சூரிய சந்திரமசௌ என்றால் சூரியனும் சந்திரனும் ஆகாசத்தில்தான் இருக்கின்றது. அதாவது சில தத்துவங்களை கூறி இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருப்பது இந்த ஆகாசம். ஆகவே ஆகாசம்தான் சிறந்தது. பிறகு வேறென்னெல்லாம் ஆகாசத்தில் இருக்கின்றது? வித்யுத், வித்யுத் என்றால் மின்னல், நக்ஷத்ராணி அக்னிகி, நட்சத்திரங்கள், அக்னி நெருப்பு, இவைகள் எல்லாமே ஆகாசத்திற்குள் அடங்குகின்றது. அது மட்டுமல்ல, நாம் பேசி இனியொருவர் கேட்க வேண்டுமென்றால் அதற்கு ஆகாசம் காரணம். ஏன்னா ஆகாசம் சப்த குணகம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி நாம் ஒருவரை அழைக்கின்றோம் என்றால் அவர் திரும்ப நம்மை பார்க்கின்றார் அல்லது அது அவருக்கு கேட்கின்றது என்றால் அது ஆகாசத்தினால்தான். அந்த கருத்து வருகிறது. ஆகாசேன ஆஹ்வயதி. ஆஹ்வயதி என்றால் அழைத்தல். இந்த ஆகாசத்தினால்தான் ஒருவரை நாம் அழைக்க முடிகின்றது. வாக் விவகாரமெல்லாம் இந்த ஆகாசம் இருப்பதனால்தான் நடக்கின்றது. ஆகாசேன ஆஹ்வயதி. பிறகு ஒருவரை நாம் கூப்பிடுகின்றோம், அவருக்கு கேட்க வேண்டும் என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்மால் சப்தத்தை உருவாக்க முடிவதற்கு ஆகாசம் காரணம். அந்த சப்தத்தை ஒருவர் கேட்க ஆகாசம்தான் காரணம். ஆகாசேன ஸ்ருணோதி. ஆகாசம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒருவன் கேட்கின்றான். காதுக்குள்ளேயே அங்கே ஆகாசம் இருக்குது, அதற்குள்ள சப்தம் போய்தான் நமக்கு கேட்கின்ற திறனை கொடுக்கின்றது. ஆகவே ஆகாசத்தினால் ஒருவன் கேட்கின்றான். ஆகாசேன பிரதிஸ்ருணோதி. பிரதிஸ்ருணோதி என்றால் எதிரொலியை ஒருவன் கேட்கின்றான், அல்லது ஆகாசத்தினால் தான் திரும்ப திரும்ப கேட்கின்றான், மீண்டும் பதில் கூறுகின்றான். இப்படி கேட்டல், திரும்ப கூறுதல், அழைத்தல், இவைகளெல்லாம் ஆகாசத்தினால்தான் நடக்கின்றது. அது மட்டுமல்ல, கேட்கின்ற சப்த விவகாரம் மட்டுமல்ல, ஆகாசே ரமதே. ஒருவன் ஆகாசம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சுகமாக இருக்கின்றான். நமக்கு இன்பம் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இடம் வேண்டும். இப்போ ஆகாசத்தினால்தான் ஒருவன் இன்பத்தை அனுபவிக்க முடிகின்றது. அதாவது உலகத்தில் வாழ்ந்து சுகங்களை அனுபவிக்கின்றான். பிறகு துக்கத்தை, அதுவும் ஆகாசத்தினால்தான். ஆகாசே ந ரமதே என்றால் ஆகாசத்தினால்தான் ஒருவன் துயரத்தையும் அடைகின்றான். அனைத்தும் ஆகாசத்தினால், அதுதான் இங்கு சாரம். பிறகு ஜாயதே ஆகாசம் என்றால் ஆகாசத்தை முன்னிட்டுத்தான் மற்ற உயிரினங்களெல்லாம் பிறக்கின்றது. இடம் இல்லை என்றால் பிறக்கவே முடியாது. செடி கொடிகளெல்லாம் பிறக்க தோன்ற இடம் தேவை. அப்படி ஆகாசம் ஜாயதே என்றால் ஆகாச நிமித்தமாக உயிரினங்கள் தோன்றுகின்றன. ஜீவக ஜாயதே ஆகாசத்தை முன்னிட்டு. பிறகு அபிஜாயதே ஆகாசம். அபிஜாயதே என்றால் வளர்கின்றது. நம்ம வளர்ந்து என்ன ஆகின்றோம்? ஒரு ஸ்பேஸ் அப்படியே ஆக்குப்பை பண்ணிகிட்டே வர்றோம். குழந்தையாக இருக்கும்போது சிறிய ஆகாசத்தை தான் நம்ம வச்சுருப்போம். வளர வளர என்ன செய்து கொண்டு வருகின்றோம்? நம்ம கொஞ்சம் ஆகாசத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய உடலை பெருக்கி வருகின்றோம். அப்படி வளர ஆகாசம் காரணம். ஆகவே என்னென்னா ஆகாசம் உபாஸ்வ இதி. இந்த ஆகாசத்தையே பிரம்மனாக உபாசனை செய்ய வேண்டும். இனி அடுத்த மந்திரத்தில் பலஸ்ருதி பிரயோஜனம். யார் ஆகாசத்தை பிரம்ம என்று உபாசனை செய்கிறார்களோ
அவர்களுக்கு என்ன பலன்? சக யக ஆகாசம் பிரம்ம இத்யுபாஸ்தே. யார் ஆகாசத்தை பிரம்ம என்று உபாசிக்கிறார்களோ, ஆகாசவதகோவை ச லோகான், அவர்கள் அடைகின்ற லோகம் எப்படிப்பட்டது என்றால், ஆகாசவதக என்றால் மிக விஸ்தீர்ணமான லோகம், மிக பரப்பு உடைய லோகம், நல்ல ஸ்பேஸ் இருக்கிற லோகத்தை இவன் அடைகின்றான். இங்கே 1 பெட்ரூம் 2 பெட்ரூம்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறமே, அந்த மாதிரி லோகம் இவனுக்கு போகிறதில்ல. இவன் போகிற லோகம் வீடு எப்படின்னா, பெரிய வீடு, அந்த காலத்து வீடு. அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்தோம்னா கிச்சனுக்கும் இருக்கிற ரூமுக்கு 5 நிமிஷம் நடக்கணும். அப்படி ஒரு பெரிய லோகத்தை இவன் அடைகின்றான். ஆகாசவதக. பிறகு பிரகாசவதக. பிரகாசவதக என்றால் பிரகாசத்துடன் கூடிய லோகத்தை இவன் அடைகின்றான். ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் லைட்டே இல்லை அப்படின்னா எப்படி? நல்ல பிரகாசத்தை உடைய. பிறகு அசம்பாதான், இதெல்லாம் லோகத்துக்கு அடைமொழி. சம்பாதக என்றால் அந்யோன்ய பீடா, ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிறதுக்கு பேர் சம்பாதக. அசம்பாதக என்றால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளாமல் இருத்தல், அந்யோன்ய பீடா இல்லாமல் இருத்தல். அந்யோன்யம்னா ஒருவரை ஒருவர், பீடா என்றால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுதல். இப்போ ரொம்ப பேர்த்தினுடைய ப்ராப்ளமே என்ன? கேஸ் போடுறது இதுன்னு சொல்லி வீட்டுனால தானே, நிலத்தினால தானே. காரணம் என்ன? நிலம் குறைவாக இருந்துட்டால் அதில் எல்லாம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள். இங்கே விஸ்தீர்ணமான நிலம் இருந்ததுன்னா, சகாரா பாலைவனத்தில் போய் எனக்கு அங்கே ஒரு 5 அடி வேணும்னு யாராவது கேஸ் போட்டுட்டா இருப்பார்கள், அவ்வளோ பெரிய இடம். அப்படி அசம்பாதான் என்றால் இவர்கள் செல்கின்ற லோகம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளாமல், ஒருவரினால் ஒருவருக்கு கஷ்டம் வராத லோகத்தை அடைகிறார்கள். பிறகு உருகாவதக. அடுத்தது உருகாய வதக என்றால் விஸ்தீர்ணமான, அளவிட முடியாத, விஸ்தீர்ணமான. உருகாய வதக லோகான் அபிசித்தியதி. ஏன்னா ஆகாசத்தை தியானம் பண்ணும் பொழுது நல்ல ஸ்பேசியஸ் லோகத்தை இவன் அடைகின்றான். இனி எப்பவும் பொழுது இந்த ஆகாசம் எவ்வளவு தூரம் வியாபிக்குமோ அவ்வளவு தூரம் இவன் யதா காமச்சாரக, எப்பொழுது போலும் வருகின்ற பலம். யாவத் ஆகாசஸ்ய கதம் தத்ர அஸ்ய யதா காமச்சாரோ பவதி. இதெல்லாம் இதுக்குள்ளே நல்ல ப்ராக்டிஸ் ஆகிருக்கும், இதே பிரயோஜனம். பிறகு யக ஆகாசம் பிரம்மேத்யுபாஸ்தே. இதோடு சனத்குமாரர் முடிக்க நாரதர் கேள்வி கேட்கின்றார். அஸ்தி பகவக ஆகாஷாத் பூயக. இந்த ஆகாசத்தை காட்டிலும் வேறு ஏதாவது இருக்கின்றதா? ஆகாஷாத் வாவ பூயக அஸ்தி. ஆகாசத்தை காட்டிலும் இருக்கின்றது. தன்மே பகவான் பிரவீது. அதை உபதேசம் செய்யுங்கள். இத்துடன் 12வது பகுதி, 12வது ஸ்டெப். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு படி பிரம்மத்திடம் செல்ல. நமக்கு 15 படிகள் இருக்கின்றது, அதில் 12 முடிந்து விட்டது. இனி ஆகாசத்திற்கும் மேலானது என்ன என்ற கேள்வி வரும்பொழுது 13வது பகுதி. ஸ்மரோவாவ ஆகாஷாத் பூயக தஸ்மாத் யத்யபி பகவ ஆசீரன் நஸ்மரந்தக நைவதே கஞ்சன ஸ்ருணுயுகோ ந மன்வீரன் ந விஜானீரன் யதா வாவதே ஸ்மரேயுகோ அத ஸ்ருணுயுகோ அத மன்வீரன் அத விஜானீரன்
ஸ்மரேன வை புத்ரான் விஜானாதி ஸ்மரேன பசோன் ஸ்மரம் உபாஸ்வேதி சயஸ்மரம் பிரம்மேத்யுபாஸ்தே யாவத் ஸ்மரஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமசாரோ பவதி யஸ்மரம் பிரம்மேத்யுபாஸ்தே அஸ்தி பகவக ஸ்மராத் பூய இதி ஸ்மராத் வாவ பூயோஸ்தீதி தன்மே பகவான் ப்ரவீது இதி. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த ஆகாசத்தை காட்டிலும் வேறு என்ன பெரிதாக இருக்க முடியும், வேறு எது வியாபித்து இருக்க முடியும் என்று. ஆனால் உபனிஷத் வேண்டுமென்றே ஆகாசத்திற்கு பிறகு 3 தத்துவத்தை ஆகாசத்தை காட்டிலும் வியாபிப்பதாக கூறுகின்றது. அது என்னவென்றால், இங்கு 13வது பகுதியில் ஸ்மரக வாவ ஆகாஷாத் பூயக. ஸ்மரக என்றால் சித்தம், மெமரி, ஞாபக சக்தி, மனதில் நம்முடைய அனுபவங்களினுடைய பதிவு. ஸ்மரக மெமரி, அதை சித்தம் என்று கூறுகின்றோம். மனம், புத்தி, அகங்காரக, சித்தம்ங்கிற இடத்துல இந்த சித்தமானது இங்கு சொல்லப்படுகின்றது. ஸ்மிருதி என்றும் நாம் கூறலாம். ஞாபகப்படுத்துதல், ஞாபகத்தில் வைத்து கொள்ளுதல். இது அந்த கரணத்தினுடைய ஒரு தர்மம், ஞாபகப்படுத்துகின்ற சக்தி. நம்முடைய அனுபவங்களெல்லாம் மனதில் பதிகின்றது, ஞாபகத்திற்கு வருகின்றது. பிறகு சில காலங்களுக்கு பிறகு எது தேவையில்லையோ அது தானாகவே மறைந்து விடுகின்றது. அந்த ஞாபகப்படுத்துகின்ற இடம் கொஞ்சம் காலியாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இருந்து என்னென்னலாம் சாப்பிட்டோம்னா ஞாபகம் இருக்கும். 20 நாளைக்கு முன்னாடி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அது வேண்டான்னு நம்மளுடைய சிஸ்டமே அதை அழிச்சிடும். ஆனால் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டதை ஞாபகம் வச்சுக்குவோம், தேவைப்படலாம். அப்படி இந்த ஸ்மரணம் என்பது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். இது எப்படி ஆகாசத்தை காட்டிலும் வியாபிக்கின்றது என்றால், ஆகாசம் என்றால் நம்மளுடைய மனதில் இருக்கின்ற ஒரு கான்செப்ட் என்று சொல்வார்கள். ஸ்பேஸுங்கிறது மைண்டினுடைய ஒரு கான்செப்ட். நம்ம மனதில் தான் அந்த ஸ்பேஸுங்கிற தத்துவத்தை உணர முடியும். வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு பெரிய விசாரம் இருக்குது. ஆகாசம் இருக்கிறது என்று எந்த பிரமாணத்தின் மூலமாக அறிவு வருகிறது? இப்போ அக்னி இருக்குது, காற்று இருக்குது, பூமி இருக்குது. இவைகளெல்லாம் இந்தந்த பூதங்கள் இருக்கின்றதுங்கிறதுக்கு ஒவ்வொரு பிரமாணம் இருக்கின்றது. பிரமாணம் என்றால் என்ன? அறிவை கொடுக்கும் கருவி இருக்குது. இப்போ ஆகாசம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? இதுதான் நம்ம சாதாரண கேட்குற மாதிரி இருக்குது. சாஸ்திரத்தில் இது ஒரு பெரிய விசாரம் இருக்குது. எந்த பிரமாணத்தின் மூலமாக ஸ்பேஸுங்கிற ஒரு பொருள் இருக்கிற அறிவை நாம் அடைகின்றோம்? எந்த பிரமாணமும் இல்லாமல் எந்த ஞானத்தையும் நம்ம அடைய முடியாது. அப்படி அடைந்தோம்னா அதை ஞானம்னு சொல்லக்கூடாது, ஸ்பெக்குலேஷன் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கலாம். காரணம் என்ன? அது ஒரு அறிவின் மூலமாக, ஒரு பிரமாணத்தின் மூலமாக அறிவல்ல. அப்படியெல்லாம் பெரிய விசாரம் செய்வார்கள். அப்படியெல்லாம் செய்தால் கடைசி முடிவு என்ன சொல்கிறார்கள்? சாட்சி பிரத்யக்ஷம் ஆகாசம் என்று சொல்வார்கள். இப்போ அதற்கு நம்ம இங்கே போக வேண்டாம். அதாவது இந்த ஆகாசம் இருக்குங்கிறது எதனால் என்றால், நம்முடைய ரிமெம்பரன்ஸுனால தான். ஆகாசம் மட்டுமல்ல, எல்லாமே இருக்கின்றது. எல்லா விவகாரத்திற்கும்
இந்த ஸ்மிருதி தான் ஆதாரம். நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம், நம்ம மனதில் எதுவுமே ஞாபகத்தில் நிற்கிறது இல்லைன்னு வச்சுக்குவோமே, நம்மளால் ஒரு வார்த்தை பேச முடியுமா, ஒரு வார்த்தை கேட்க முடியுமா, ஒரு விவகாரம் செய்ய முடியுமா? அதாவது ஒருவர் ஒரு சொல்லு சொல்கிறார், நீங்கள் அப்படின்னு ஒரு சொல்லு சொல்கிறார், அது புரியுது நமக்கு. அடுத்தது நேற்றுங்கிறார், ரெண்டாவது வார்த்தையை கேட்குறதுக்குள்ளே முதல் வார்த்தையை நம்ம மறந்துடுறோம். காரணம் என்ன? ஸ்மிருதி நமக்கு கிடையாது. அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த விவகாரமும் செய்ய முடியாது. அப்போ ஞாபக சக்தி என்ற ஒன்றினால்தான் அனைத்து விவகாரங்களும் நடக்கின்றது. பிறகு இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பொருள் இருக்கின்றது என்பதை நாம் இந்த ஸ்மிருதியினால்தான் அறிந்து கொண்டு வருகின்றோம். ஞாபக சக்தியினுடைய பெருமை தெரியாமல் ஞாபக சக்தியை நம்ம வச்சிட்ருக்கோம். குறைவாக வச்சிருக்கிறோமோ, ஆனால் எந்த ஒரு ஞாபக சக்தியும் அது இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையே நடைபெறும். சில சமயங்களில் யாராவது தலையில் அடிபட்டு எல்லாத்தையும் மறந்து விடுவார்கள். அப்போ என்ன சொல்வார்கள் தெரியுமா? வெஜிடபிள் போல் கிடக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்கள், காய்கறி போல் இருப்பார்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாம் இந்த ஸ்மரணம் தான். ஸ்மரணம் என்பது இல்லை என்றால் ஒரு விவகாரம் எதுவுமே நடக்காது. அது இருந்தாலும் இல்லாததற்கு சமம். ஆகவே இந்த ஆகாசத்திற்கும் இருப்பை கொடுப்பது நம்முடைய ஸ்மிருதி. அதாவது நம்மளுடைய அந்தக்கரணம், ஞானம் என்று சொல்லலாம். அதற்கு பதிலாக உபனிஷத் இங்கு ஸ்மிருதி அல்லது ஸ்மரக என்று சொல்கின்றது. இப்போ ஆகாசம் வியாபித்த போதிலும் அந்த வியாபிக்கின்ற ஆகாசத்தினுடைய இருப்பை கொடுப்பதே, அதனால் ஒரு பிரயோஜனத்தை கொடுப்பதே நம்மளுடைய மெமரி, நம்முடைய ஸ்மரணம். நமக்கு தெரியாமல் இந்த சக்தியோடு நம்ம இருந்துகிட்ருக்கோம். நம்மை அறியாமல் ஒரு வாக்கியத்தை கேட்கும் பொழுது ஒவ்வொரு வாக்கியம் சப்தம் சென்று விடுகிறது. இப்போ ஒருவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார், அது உடனே சென்று விடுகிறது. அது நம்ம மனதில் பதிந்து ஸ்மிருதியாக ஒவ்வொரு வாக்கியத்தையும் கனெக்ட் பண்ணி, இது வெர்பு, இது நவுன், இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சு, பிறகு ஏற்கனவே சில சப்தங்களை எல்லாம் படித்து வச்சுருக்கோம் நம்மளுடைய லாங்குவேஜ், அதை ஞாபகத்துக்கு கொண்டு நம்ம விவகாரத்தை செய்கின்றோம். அப்படி அனைத்து விவகாரமும் இந்த ஸ்மிருதியினால் தான் வருகின்றது. ஆகவே ஸ்மிருதி தான் ஆகாசத்தை காட்டிலும் வியாபிக்கின்றது. இனி அடுத்த பகுதியெல்லாம் ஸ்மிருதியினுடைய பெருமை வருகின்றது. தஸ்மாத், ஆகவே இந்த ஸ்மிருதியானது, ஞாபக சக்தியானது ஆகாசத்தை விட வியாபித்திருக்கின்ற காரணத்தினால் யத்யபி பகவக ஆசீரன், நம்மை சுற்றிலும் பலர் இருந்த போதிலும், எத்யபின ஒரு கால், பகவகன பலர், ஆசீரன் அமர்ந்திருந்த போதிலும், ந ஸ்மரந்தக நமக்கு அந்த நேரத்தில் ஞாபக சக்தி வேலை செய்யவில்லை என்றால், நம்மை சுற்றிலும் நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, 20 வருஷம் 25 வருஷம் பழக்கமானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் மெமரி வேலை செய்யலின்னு வச்சுக்குவோமே, நீங்கள் யாருன்னு கேட்போம். அதை கேட்குறதுக்கு கூட ஞாபகம் இருக்காது. நீங்கள் யார், அந்த சொற்களை எல்லாம் கூட மறந்து வச்சுருப்போம். அப்படியே சாட்சி போல் நம்ம பார்ப்போம். ஒரு விவகாரமும் நடக்காதாம். அதை உபனிஷத் விளக்குகிறது. நைவதே கஷ்டன ஸ்ருணுயுகு, எதையும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். ந ஸ்ருணுயுகு அப்படின்னா கேட்க மாட்டார்கள். யார்? ந ஸ்மரந்தக, யாருக்கு அந்த ஸ்மரணம் இல்லையோ அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். காரணம் என்ன? ஒரு வார்த்தைக்கு மேலே இனியொரு வார்த்தைன்னு வந்துட்டே இருக்குது. ஒரு வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தை மறைந்து விட்டது. அது போய் ஸ்மரணத்தில் இருந்தால் தான் அதை வச்சு அடுத்த வார்த்தையோட சேர்த்து பொருள் பண்ண முடியும். ஆகவே அவர்களெல்லாம் அது செய்ய முடியாது. பிறகு கேட்கவே இல்லைன்னா சிந்திக்க முடியுமான்னா, ந மண் வீரன், சிந்திக்க மாட்டார்கள், சிந்தனை நடைபெறாது. ந விஜாநீரன், அறிவும் ஏற்படாது. ந விஜாநீரன்னா ஞானமும் அவர்களுக்கு கிடையாது. எப்பொழுதுனா இதெல்லாம் ஸ்மரணம் இல்லாத பொழுது. பிறகு உபனிஷத் சொல்கிறது, ஸ்மரணம் வந்துவிட்டால், யதாவாவஸ்தே ஸ்மரேயுகு, எப்பொழுது அவர்களுக்கு ஸ்மரேயுகுனா ஸ்மரணம் வந்துவிட்டதோ,
ஸ்மரணம்னா ஸ்மிருதி, ஞாபக சக்தி மீண்டும் வந்து விட்டதோ அப்பொழுது அத ஸ்ருணுயுகோ உடனே கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். மண்வீரன் உடனே சிந்திப்பார்கள். அத விஜானீரன் உடனே அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். பிறகு ஸ்மரேணவை புத்திரான் விஜானாதி, தன்னுடைய மகன் இவர்களையெல்லாம் இந்த ஸ்மரணத்தினால தான் நம்ம தெரிந்து கொள்கின்றோம். புத்திரான்னா குழந்தைகளையெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கிறது காரணம் என்ன? குழந்தைகள்ங்கிறது இங்கே உதாரணம். ஒரு பொருளையோ மற்றவர்களையோ நாம் புரிந்து கொள்ள காரணம் நமக்கு இருக்கிற மெமரி. அது மட்டும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விவகாரமும் நடக்காது. பிறகு ஸ்மரேன பசுன், பசுன்னா நாம் வளர்த்துகின்ற மிருகங்கள் அனைத்தையும் நாம் ஞாபகம் வைக்கிறோம், விவகாரம் பண்ணுறோம்னா ஸ்மரணம் தான் காரணம். ஆகவே என்ன? ஸ்மரம் உபாஸ்வ இதி, இந்த ஸ்மரணையை ஸ்மிருதியை பிரம்ம என்று உபாசனை செய்ய வேண்டும். இனி அடுத்தது பிரயோஜனம். இரண்டாவது மந்திரத்தில் சகயக ஸ்மரம் பிரம்ம இத்யுபாஸ்தே, யார் பிரம்மத்தை ஸ்மரம் என்று உபாசனை செய்கிறார்களோ. இந்த புஸ்தகத்தில் ஸ்மரம்ங்கிற வார்த்தை விட்டு போயிருக்கு, அதை நம்ம எழுதி கொள்ளணும். சக யக ஸ்மரம் பிரம்ம இத்யுபாஸ்தே, யார் பிரம்மத்தை ஸ்மரம் என்று உபாசனை செய்கிறார்களோ. யாவத் ஸ்மரஸ்ய கதம், அதே பிரயோஜனம். இந்த ஸ்மிருதி எவ்வளவு தூரம் வியாபிக்கின்றதோ ஆகாசத்தை காட்டிலும் வியாபிக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஸ்மிருதி அளவு இவர்கள் யதா காமச்சாரக பவதி. பிறகு மீண்டும் கேட்கின்றார், ஸ்மராத் பூய பகவக ஸ்மராத் பூயக அஸ்தி, இந்த ஸ்மரணையை காட்டிலும் மேலானது இருக்கின்றதா? ஸ்மராத் வாவ பூயக அஸ்தி, இருக்கின்றது என்று சொல்ல, தன்மே பகவான் பிரவீது, இதற்கும் அடுத்த தத்துவத்தை உபதேசம் செய்யுங்கள். இனி இந்த ஸ்மரணை காட்டிலும் அதற்கு அடுத்தது என்னவாம்? 14வது பகுதி. ஆஷாவாவ ஸ்மராத் பூயசி ஆஷேத்தோ வைஸ்மரக மந்த்ரான் அதீதே கர்மாணி குருதே புத்ராகும்ஸ்ச பசுகும்ஸ்ச இச்சதே இமம் ச லோகம் அமும் ச இச்சதே ஆசாம் உபாஸ்வேதி சய ஆசாம் பிரம்மேத்யுபாஸ்தே ஆசயா அஸ்ய சர்வே காமாக சம்ருத்யந்தி அமோகாக அஸ்ய ஆசிஷோ பவந்தி யாவத் ஆஷாயா கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரோ பவதி ய ஆசாம் பிரம்மேத்யுபாஸ்தே அஸ்தி பகவஹ ஆஷாயா பூய இதி ஆஷாயா வாவ பூயோஸ்திதி தன்மே பகவான் பிரவீது இதி.
ஸ்மரணத்தினுடைய தன்மை பெருமைக்கு பிறகு ஸ்மரணத்தை காட்டிலும் மேலானது எது என்ற கேள்வி வரும்பொழுது இங்கு உபனிஷத் ஆஷா என்ற பதிலை கொடுக்கின்றது. ஸ்மராத் பூயசி. ஆஷா என்றால் ஆசை, காமக, திருஷ்ணா, ஆகாங்ஷா எதிர்பார்ப்பு, ஆசை. அப்ராப்த வஸ்துனி ஆகாங்ஷா ஆஷா. அப்ராப்த வஸ்துனி என்றால் நாம் அடையாத பொருள்களிடத்தில் அப்ராப்த வஸ்துனி. ஆகாங்ஷா என்றால் எதிர்பார்ப்பு, விருப்பம். ஆஷா ஆசை, எதிர்பார்ப்புகள், விருப்பம், ஆசை இவைகளெல்லாம். இவ்விதம் சொல்வதற்கு காரணம் இந்த ஆசையை பிரம்மத்துக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வரணுங்கிறது உபனிஷத்தினுடைய விருப்பம். காரணம் என்ன? இந்த ஆசை ஒழிஞ்சுதுன்னா அடுத்ததுக்கு அடுத்தபடியில் பிரம்மங்கிட்ட தான் விழுவோம். அடுத்தபடி ஒன்று இருக்குது கடைசியாக, அது ஜென்ரலாக ஹிரண்ய கர்ப்பங்கிற தத்துவம் வரப்போகுது. அதனால் அதை விட்டுருவோம். பிரம்மத்துக்கு முன்னாடி இருக்கிற படி என்னன்னா ஆசை தான். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் அப்படின்னா பிரம்மத்தில் தான் விழுவோம். ஆனால் எப்போ வைப்போம்? ஆசையை விட்டு வைக்கணும். ஆசைக்கு தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம விழுகிற இடம் பிரம்மந்தான். காரணம் என்ன? இந்த ஆசை அபூர்ணத்திலிருந்து வருகின்றது. நிறைவின்மையினுடைய எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடு தான் ஆசை. மனது நிறைஞ்சிருக்கும் பொழுது ஒரு ஆசையும் இருக்காது. இல்லையே நிறைஞ்சு இருந்து ஆசையும் இருந்ததுன்னா அப்போ நிறையிலேன்னு அர்த்தம். நிறைஞ்சிருந்ததுன்னா ஆசை கிடையாது. நிறைந்ததனுடைய விளைவாக மனதுக்குள்ளே அந்த கரணத்தில் சில ஆசைகள் வரலாம். அது ஆசைன்னே சொல்கிறதில்ல, அது தெய்வ சங்கல்பம், பகவானுடைய விபூதின்னு சொல்லிடுறோம். ஆசையினுடைய பொதுவான சாதாரண லட்சணம் என்ன என்றால் திருஷ்ணா, ஏக்கம், தவிப்பு, வேண்டும் என்பது நிறைவின்மையினுடைய விளைவு. நிறைவின்மை ஏன் வந்ததுன்னா நிறைவான பிரம்மத்தை தெரியாத காரணத்தினால். அப்படி உபனிஷத் ஆசைக்கு கடைசி நிலை கொடுக்க விரும்பி ஆசையுடன் முடிவடைகின்றது. அடுத்தது இந்த சீரியல் வராது, வேற ஒரு டாபிக் விடுகிறது. 15வது படி. இப்போ ஆசா வாவ ஸ்மராத் பூயக. பிறகு ஸ்மரணத்தை காட்டிலும் ஏன் ஆசை பெரியது என்பதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும் பொழுது, நம்ம மனதில் எத்தனையோ விஷயங்களெல்லாம் ஸ்மிருதியில் இருக்குது. சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விஷயங்களை மனசில் போட்டு வச்சுருக்கோம். எந்த ஸ்மிருதி மீண்டும் மீண்டும் மேலே வரும்? எதை நம்ம மீண்டும் மீண்டும் நினைக்கின்றோம் என்றால், எதில் ஆசை இருக்கின்றதோ அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் நினைப்போமா? அப்போ ஆசை தான் ஸ்மரணத்திற்கே காரணம். ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், நம்ம அதை கேட்டுட்டு மனசில் தங்காது, ஏதோ கேட்டுருவோம், அதோடு விட்டுருவோம். பிறகு இனியொரு விஷயத்தை சொல்கிறார், அது மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சு வச்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, எது ஸ்மிருதிக்குள்ளே உள்ளே போகும்னா அந்த விஷயத்தில் நமக்கு ஆசை இருக்கின்றது, விருப்பம் இருக்கின்றது. அப்போது ஒரு விஷயம் காதில் கேட்டு நல்ல மனதுக்குள்ளே பதிந்து அது ஸ்மிருதியாகவே ஸ்மரணமாகவே இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஆஷா. நமக்கு விருப்பமில்லாத விஷயத்தை ஒருவர் 3 மணி நேரம் பேசியிருப்பார். அதற்கு பிறகு அவர் என்ன பேசினார்னு கேட்டால் ஏதோ 1-2 ஞாபகம் வச்சு சொல்லுவோம், 2 நாளில் அதையும் மறந்துடுவோம். நமக்கு விருப்பமான விஷயத்தை எவ்வளவு பேசினாலும் அவர் பேசிட்டு போனதுக்கு பிறகு நம்ம அதை அப்படியே சொல்லுவோம், இவ்வளவும் அவர் சொன்னார். காரணம் என்ன? எனக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் என்னை அறியாமல் முயற்சி இல்லாமல் ஸ்மரணமானது ஏற்பட்டு விடுகின்றது. இப்போ ஸ்மரணத்துக்கு காரணம் மனதில் பதிந்து நமக்குள்ள மீண்டும் ஞாபகத்துக்கு வர காரணம் ஆஷா, விருப்பம். அதனால தான் பகவத்கீதை உபனிஷத் கிளாஸில் விருப்பம் வரணும்னு சொல்கிறது. காரணம் என்ன? விருப்பம் வந்துடுதுன்னா கிளாஸ் அப்படியே உள்ளே போகும், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விருப்பம் இல்லாமல் எவ்வளவு தூரம் பிடிச்சி தள்ளினாலும் அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி விட்ட உடனே அப்படியே வெளியே வந்துடும். காரணம் என்ன? விருப்பம் இல்லை. அதான் முமுக்ஷுத்துவம்னு சொன்னால் விருப்பம் விட்டால் ஸ்மரணம் மிக மிக சுலபம்.
அதனால தான் குழந்தைகளுக்கு படிக்கிற விஷயத்தில் எப்படி குழந்தைகளுக்கு அறிவை கொடுக்கணுங்கிறதுல ஒரு பெரிய ரிசர்ச்சே நடக்கும். அந்த குழந்தைகளுக்கு படிக்கிற பொருள்கள், அறிவை கொடுக்கின்ற பொருள்களில் ஒரு விருப்பத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம செய்ய வேண்டும். ஒரு விருப்பத்தை உருவாக்கி விட்டால் கஷ்டமில்லாமல் விளையாட்டு போல படித்து விடுவார்கள், மனதில் பதிய வைத்து கொள்வார்கள். ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதோ அல்ல, அதுக்காகத்தான் இந்த ரைம்ஸ் எல்லாம் இருக்குது. காரணம் என்னென்னா, அது பாட்டு போல சொல்லி ஒரு விருப்பத்துடன் அந்த குழந்தைகளினுடைய மனதில் பதிய வைக்கின்றோம். அப்படி விருப்பம்தான் மனதில் விஷயங்களை பதிய வைக்க காரணம். புதிதான விஷயங்களை, ஏற்கனவே பதிஞ்ச விஷயங்கள் மேலே வர்றதுக்கு காரணம் அதில் நமக்கு ஆசை இருப்பதனால். இந்த காமம் எந்த விஷயத்தில் வருதோ அந்த ஸ்மரணைகள்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ உணவில் ஆசையோ அல்லது ஒரு பொருளை பார்க்கணுங்கிற ஆசை, இப்படி எத்தனையோ ஆசைகளெல்லாம் இருக்குது. எந்த ஆசை வருகின்றதோ அந்த ஆசை சம்பந்தமான மெமரியெல்லாம் அப்படியே வெளியே வரும். பிறகு அந்த ஆசை போன உடனே அந்த மெமரியெல்லாம் அடங்கி விடும். அப்படி நமக்குள் இருக்கின்ற அனைத்து சம்ஸ்காரங்களும் ஸ்மிருதி ரூபமாக வெளியே வர ஆசைதான் காரணம். அது மட்டுமல்ல, நம்மை ஆட்டி படைக்கிறது யார் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், அவர்கள் இவர்கள்னு சொல்லி. ஆசைதான். இந்த ஆசைதான் நம்மை கர்மத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கோம், இன்றைக்கி நம்முடைய லாட் என்ன, எல்லாம் எதை? ஆசையினுடைய விளைவு தான். இந்த ஆசை இறைவனை நோக்கி இருந்தால் அதையே நம்ம முமுட்சுத்துவம்னு சொல்கின்றோம். அப்படி இந்த ஆசை தான் அனைத்திற்கும் காரணம். அது மோட்சத்துக்காக இருந்தாலும் சரி அல்லது சம்சாரத்தில் போய் விழுந்தாலும் சரி, ஆசைதான் காரணம். மோட்சத்தில் போய் விழுகணும்னா முமுட்சுத்துவம், அதுவும் ஒரு ஆசை, தீவிர இச்சா. முமுட்சுத்துவத்துக்கு என்ன லட்சணம்? தீவிர இச்சா, அதுவும் காரணம். சம்சாரத்தில் வீழ்ந்திருப்பதற்கும் காரணம் ஆசை. ஆகவே ஆசைதான் எல்லாவற்றுக்கும் மேலானது. அதை உபனிஷத் இனி விளக்குகின்றது. ஆஷாவாவ ஸ்மராத் பூயக. இங்கே இனி ஒரு சந்தேகம் வரலாம். 3வது ஸ்டெப்பில் மனகன்னு ஒன்று வந்தது, அதையெல்லாம் யாராவது ஞாபகப்படுத்திட்டால் இந்த சந்தேகம் வரும். அங்கேயும் இச்சா அப்படின்னு வேறு அர்த்தம் சொன்னோம் மனகங்கிற இடத்துல. அந்த இடத்துல விவக்ஷா சிகீர்ஷான்னு சொன்னோம். பேசும் இச்சை, பிறகு செயல்பட வேண்டும்ங்கிற குறிப்பிட்ட இச்சை. இந்த இடத்துல சொல்கிறது சாமானிய இச்சா. அந்த இடத்துல முதல்ல நாம, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? நாம, செகண்டு ஸ்டெப் வாக், தேர்டு ஸ்டெப் மனகன்னு வந்தது. அந்த 3வது ஸ்டெப்பில் வாக்குக்கு காரணம் பேச வேண்டும் என்ற இச்சை, அது மட்டும்தான். இந்த இடத்துல சாமான்யமான இச்சை, பொதுவான இச்சை. இந்த இச்சை தான் பேச வேண்டும்ங்கிறதுக்கும் சரி, ஸ்மிருதி வருவதற்கும் சரி, எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் நாளை காலையிலேருந்து ஒன்றும் ஆசைப்பட மாட்டேன்னெல்லாம் சொல்லி முடியாது. இந்த ஆசையை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசையை தர்மப்படி இந்த ஆசைகளையெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி பண்ண வேண்டியது இருக்குது. பிறகு ஆசைகளை தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்ச நாள் விட்டு பிடிக்க வேண்டியது இருக்குது. அப்படியெல்லாம் செய்யலைன்னா மித்தியாச்சாரனா மாறி விடுவார்கள். ஏன்னா ஆசை உள்ளே இருக்கும், வெளியே தான் அதற்கான பொருளை நம்ம கொடுக்காமல் இருந்துருவோம். அப்படி இந்த ஆசா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நாம் செயல்பட வேண்டும். இனி ஆசையினுடைய, விருப்பத்தினுடைய அல்லது இங்கு சொல்லப்பட்ட ஆசா என்ற தத்துவத்தினுடைய பெருமை. ஆசேதக வை ஸ்மரக. ஸ்மரக என்றால் ஸ்மிருதி, ஞாபகம். இது வருவதற்கு என்ன காரணம்னா ஆஷா இத்தக, ஆசையினால் தூண்டப்பட்ட காரணத்தினால்தான் ஸ்மிருதியானது வருகின்றது. நமக்கு ஞாபகத்தை எதோ திடீர்னு மனசில் ஞாபகம் வருது. காரணம் என்னென்னா அந்த விஷயமான இச்சை தான் காரணம். அந்த இச்சை வந்த உடனே ஸ்மரணம் வந்துவிடும். ஏதோ ஒரு வாசனை வருது, உடனே வடை ஞாபகம் வந்துடுது, உடனே வேறு ஏதாவது ஞாபகம் வந்தது. காரணம் என்ன? அந்த இச்சை வந்த உடனே ஸ்மிருதி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது.
உடனே என்ன செய்வான் இவன்? ஆசை வந்தவுடன் ஸ்மிருதி வந்துடும். அனைத்து கர்மத்திற்கும் இந்த ஆசைதான் காரணம். என்னென்ன கர்மம்? மந்த்ரான் அதீதே, உடனே மந்திரோதம் ஆரம்பித்து விடுவார்கள். காரணம் என்ன? யாகம் யக்ஞம் இதெல்லாம் பண்ணி ஆசையை பூர்த்தி செய்யணும். கர்மாணி குருதே, விதவிதமான கர்மத்தில் ஈடுபடுகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஆஷா. ஆசை இல்லைன்னா என்ன சொல்லுவார்கள் தெரியுமோ? சிவனேன்னு உட்கார்ந்துருப்பேன், ஆசை சும்மா விட்டுதா, அப்படித்தானே சொல்கிறார்கள். அப்படி இந்த சிவனேன்னு உட்காராம நம்ம அதற்கும் இதற்கும் அழைப்பது யார்னா ஆஷா. பிறகு என்ன செய்கின்றான்? புத்திரான் பசூன் இச்சதே. புத்திரான் குழந்தைகளை விரும்புகின்றார்கள். பசூன், பசூன்னா அந்த காலத்தில் மிருகங்கள், இப்போ நமக்கு தேவையான பொருள்கள். பிறகு இமம் ச லோகம் அமும் ச இச்சதே, இந்த லோகம், பிறகு இறந்ததற்கு பிறகு நல்ல லோகங்கள், இவைகளையெல்லாம் நம்ம அடையிறதுக்கு காரணம் என்ன? ஆசைதான். இந்த ஆசை இருப்பதனால தான் இந்த லோகம் அடுத்த லோகம் இவைகளையெல்லாம் நாம் விரும்பி அடைகின்றோம். ஆகவே ஆசாம் உபாஸ்வ இதி, ஆசையை, இந்த காமத்தை பிரம்ம என்று உபாசனை செய்ய வேண்டும். இனி பிரயோஜனம். சகயக ஆசாம் பிரம்ம இத்யுபாஸ்தே, யார் ஆசையை பிரம்ம என்று உபாசிக்கிறார்களோ ஆசையா அஸ்ய சர்வே காமா சம்ருத்தியந்தே. ஆசையா என்றால் இந்த ஆசையின் காரணத்தினாலே தான் எல்லா விதமான விருப்பங்களும் இவனுக்கு நிறைவேறுகின்றது. சம்ருத்தியந்தி என்றால் நிறைவேறுகின்றது அல்லது வளர்கின்றது. இந்த ஆசையினால தான் எல்லா விருப்பங்களும், காமாக என்றால் விருப்பங்கள். பிறகு அமோகாக அஸ்ய ஆசிஷோ பவந்தி. அமோகக என்றால் பிரயோஜனம், மோகக என்றால் பிரயோஜனமின்மை, அமோகாக என்றால் ஒர்த்னஸ், பிரயோஜனம். அஸ்ய ஆசிஷக பவந்தி, அதாவது இவனுடைய ஆசையானது வீண் போவதில்லை. நம்ம ஒன்று ஆசைப்பட்டுட்டோம்னா வீண் போகாதான். அது ஆசைப்படுறதனுடைய அளவை பொறுத்து. தீவிரமாக ஒன்றில் ஆசை வந்து விட்டால் அது நமக்கு வீண் போகாது. காரணம் என்ன? ஆசைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அதான் சொல்லுவார்கள், ஒன்று உனக்கு வேணுமா முதல்ல ஆசைப்பட்டு பிறகு பார்ப்போம்னு சொல்லுவார்கள் கிராமத்தில். முதல்ல அதில் ஆசை வை, அதுக்கப்புறம் பார்க்கலாம் பார்கள். எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லுவார்கள். இப்போ நீ அதில் முதல்ல ஆசை வை, பிறகு பார்த்துடலான்னு சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ அதில் ஆசை வச்சின்னா பிறகு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நீ அதை அடையலாம். அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆசைதான் முதல்ல இருக்க வேண்டியது. அதனால தான் யாராவது வேதாந்தத்துக்கெல்லாம் வந்தால் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள். இந்த வயசுலேயே இப்படி எல்லாம் பண்ணாத, உனக்கு எல்லா ஆசையும் போயிடும், ஆசைப்பட்டு உலகத்தில் அடைய வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது ரொம்ப இருக்குன்னு சில பேர் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த ஆசை தான். பிறகு யாவத் ஆஷாயாகதம் தத்ர அஸ்ய யதா காமச்சாரோ பவதி, இந்த ஆசை எவ்வளவு தூரம் வியாபிக்குதோ அவ்வளவு தூரம் இவன் விருப்பப்படி இருப்பான். யக ஆசாம் பிரம்மேத்யுபாஸ்தே, நாரதர் விட மாட்டேங்கிறார், உடனே கேட்குறார், அஸ்தி பகவக ஆஷாயா பூய இதி, இந்த ஆசைக்கும் மேல் வேறு ஏதாவது இருக்கின்றதா? இருக்கின்றது. தன்மே பகவான் பிரவீது, அதை எனக்கு உபதேசியுங்கள். இந்த ஆசையையும் நாரதர் கான்டம்ப்ளேட் பண்ணிட்டார், மனசில் தியானித்து பார்த்துட்டார். இந்த ஆசைக்கும் மேலொன்று இருக்க வேண்டும், அது என்ன? இப்போ இதுவரை 14 படி வந்துட்டோம். இன்னும் 2 ஸ்டெப்பு தான் இருக்குது பிரம்மத்திட்ட போகிறதுக்கு. இனி 15வது படி, இதுதான் கடைசி படி. இந்த படிக்கு மேலே கால் வச்சிட்டோம்னா பிரம்மத்திட்ட போயிடுவோம். இந்த கடைசி படி என்ன? பிராணோவாவ ஆஷாயா பூயான் யதாவாம் அராநாபௌ
சமர்ப்பிதாக ஏவமஸ்மின் பிராணே சர்வம் சமர்ப்பிதம் பிராண பிராணேன யாதி பிராண பிராணம் ததாதி பிராணாய ததாதி பிராணோக பிதா பிராணோ மாதா பிராணோ ப்ராதா பிராணஸ்வசாம் பிராண ஆச்சார்யக பிராணோ பிராமணக. ஆசையை காட்டிலும் மேலானது பிராணக. பிராணக வாவ ஆசாயா பூயான். இங்கு பிராணக என்பது ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை குறிக்கின்றது. பிராணக இஸ் ஈக்வல் டு ஹிரண்ய கர்ப்பக. இது நம்ம பலமுறை படித்திருக்கின்றோம். ஹிரண்ய கர்ப்ப என்ற தத்துவம் என்ன என்றால், அனைத்து சூக்ஷ்ம சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கின்ற தத்துவம். ஈஸ்வரன் என்பவர் சிருஷ்டிக்குள் வருவதில்லை. வெறும் ஈஸ்வரனாக இருக்கும்போது மாயை பிரம்மணம் மட்டும் இருக்கு. சிருஷ்டி என்று துவங்கும் பொழுது முதலில் சூக்ஷ்ம பூதங்கள் தான் தோன்றுகின்றது. பிறகு சூக்ஷ்ம பிரபஞ்சங்கள், சூக்ஷ்ம சரீரங்கள் இவைகளெல்லாம் தோன்றுகின்றன. இந்த அனைத்து சூக்ஷ்ம பூதங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர்தான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவங்கிற இடத்துல அந்த பிரம்மா முதலில் தோன்றியவர் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். பிறகு அவரே வேறொரு வடிவத்தை எடுக்கின்றார். இந்த ஸ்தூல பூதங்கள் வரும்பொழுது, இந்த ஸ்தூல சரீரங்கள் மீது அபிமானம் வைக்கும் பொழுது அதே ஹிரண்ய கர்ப்பனுக்கு விராட் என்ற பெயர். அப்படி அனைத்து விதமான சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றவர் ஹிரண்ய கர்ப்பன். இந்த சூக்ஷ்ம சரீரம் 17 அல்லது 19 அங்கங்களுடன் கூடியதுன்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 விதமான பிராணன், பிறகு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளெல்லாம். இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்திலேயே முக்கியமானது என்ன என்றால் பிராணன். அதனால தான் ஒரு ஜீவன் இறந்து விட்டால் அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் உடலை விட்டு சென்று விடுகிறது. கண் சென்று விட்டது, காது சென்று விட்டது, கை கால்கள் சென்று விட்டன. அதாவது கையில் இருக்கிற சக்தி, காலில் இருக்கிற சக்தியெல்லாம் சென்று விட்டது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? பிராணன் சென்று விட்டது. இப்போ பிராணனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் முக்கிய அங்கம் வைப்பது பிராணன். ஆகவே பிராணன் என்றால் சூக்ஷ்ம சரீரம். அந்த அனைத்து சூக்ஷ்ம சரீரத்திற்கும் அபிமானமாக இருப்பவர் ஹிரண்ய கர்ப்பன். ஆகவே ஹிரண்ய கர்ப்பனுக்கே பிராணக என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இப்போ பிராண தத்துவம் என்றால் ஹிரண்ய கர்ப்பன். இப்போ இந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் உபாதான காரணமாக இருக்கின்றார். முதலில் வெளிப்பட்ட சிருஷ்டி. இப்போ முதலில் வெளிப்பட்ட சிருஷ்டி ஹிரண்ய கர்ப்பன். இப்போ ஹிரண்ய கர்ப்பனை காட்டிலும் மேலானவர் ஒருத்தர் இருக்கார், அது ஈஸ்வர தத்துவம். ஆனால் அது சிருஷ்டிக்குள் வரவில்லை, ஆகவே கூறப்படவில்லை. இந்த சிருஷ்டிக்குள்ளே வந்ததில் முதல் மேலான தத்துவம், வெளிப்பட்ட தத்துவம் ஹிரண்ய கர்ப்பன். ஆகவே ஹிரண்ய கர்ப்பனை கடைசி ஸ்டெப்பாக இங்கு சொல்லப்படுகிறது. இந்த ஹிரண்ய கர்ப்பனோட நம்ம எதில் ஆரம்பிச்சிருக்கோம்? அதாவது ஞாபகம் இருக்கும், இடையில ஞாபகம் இருக்க வேண்டாம். ஆரம்பித்தது சப்தம், நாமத்தில் ஆரம்பித்தோம். அந்த கதை இப்படி வந்தது. நாரதர் பெரிய லிஸ்ட்டு சொன்னார், எனக்கு இந்த வித்யா தெரியும், அந்த வித்யா தெரியும்னு.
என்ன சொல்லிவிட்டார் சனத்குமாரர்? நாம ஏவ ஏதத்து, இவைகளெல்லாம் வெறும் சப்தம்னு சொன்னார். பிறகு இந்த சப்தத்துக்கு மேலே என்னன்னா, சப்தத்துக்கு காரணமான வாக்குக்கு காரணமான மனக என்று அப்படியே சங்கல்பம், விஞ்ஞானம் இப்படியே தொடர்ந்து வந்து கடைசியாக ஹிரண்ய கர்ப்பனிடம் நாம் நிற்கின்றோம். இந்த பிராணோவாவ ஆஷாயா பூயான், இந்த ஹிரண்ய கர்ப்பந்தான் அனைத்துக்கும் உபாதான காரணம். ஏன்னா இந்த ஆஷா ஸ்மரக எல்லாமே அந்த கரணத்துக்குள்ள இருக்கிற தர்மம். இந்த அந்த கரணமே யாருடையது என்றால், யாரால் வியாபிக்கப்பட்டுள்ளது அல்லது எந்த ஸ்வரூபம் என்றால் ஹிரண்ய கர்ப்ப ஸ்வரூபம். இப்போ எல்லாமே ஹிரண்ய கர்ப்பந்தான், அதுதான் இங்கு கருத்து. இனி வருகின்ற மற்ற பகுதிகள் அனைத்தும் ஹிரண்ய கர்ப்பனுடைய வியாபித்துவத்தை, பெருமையை கூறுகின்ற பகுதி. மற்றது போலவே தான், மற்ற இடங்களை போலவே தான் இந்த இடத்திலும் ஹிரண்ய கர்ப்பனுடைய மேன்மை பேசப்படுகின்றது. எப்படி என்றால், இந்த ஹிரண்ய கர்ப்பனுமே அனைத்துமாக இருக்கின்றது, அனைத்தும் ஹிரண்ய கர்ப்பனிடம் கோர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரு உதாகரணம், பிரசித்தமான உதாகரணம் எல்லா உபனிஷத்திலும் சொல்லப்படுவது, சக்கரம் இருக்கின்றது, அதற்கு இடையில ஹப் என்று சொல்வோம், மையப்பகுதி இருக்கின்றது. ஒவ்வொரு ஆரமும் ஒவ்வொரு கால்களும் அந்த மையப்பகுதியில் கோர்க்கப்பட்டு சேர்க்கப்படுவது போல் இந்த ஹிரண்ய கர்ப்பன் மையப்பகுதியாக இருக்கின்றார். நாபி என்று அதை சொல்வது. பிறகு அராகா என்றால் ஒவ்வொரு ஆரம், ஒவ்வொரு சிறிய சிறிய குச்சி போன்று இருப்பது என்ன ஆகின்றது, அந்த மையப்பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த உதாரணம் இங்கு வருகின்றது. யதாவை அராகா நாபௌ சமர்ப்பிதாகா, அராகான ஆரக்கால்கள், நாபியில் மையப்பகுதியில், அச்சாணி என்று நாம் அதை சொல்லுவோம், ஒரு சக்கரத்தினுடைய அச்சு பகுதி, நாபௌ சமர்ப்பிதாக. அப்படி இந்த ஹிரண்ய கர்ப்பனிடம் அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏவம் அஸ்மின் பிராணே, இந்த பிராண தத்துவத்திடத்தில் சர்வம் சமர்ப்பிதம், அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளது. பிறகு சில உதாகரணங்கள் இனி வருகின்றது. பிராணக பிராணேன யாதி, பிராணகன ஹிரண்ய கர்ப்பன், பிராணேன ஹிரண்ய கர்ப்பனால் யாதி செல்கிறது. அதாவது நம்ம நடக்கிறோம், நடக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், பிறகு ஒரு வாகனம் ஒன்று வேணும். அந்த சக்தியாக நடக்கிறதும் ஹிரண்ய கர்ப்பந்தான், வாகனமாக இருக்கிறதும் ஹிரண்ய கர்ப்பனுந்தான், செல்வதும் ஹிரண்ய கர்ப்பனுந்தான். அப்படி எல்லாமே ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்தான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. பிராணக என்றால் ஹிரண்ய கர்ப்பன், பிராணேன ஹிரண்ய கர்ப்பனினாலே தான் யாதி செல்கின்றது. பிராணக பிராணம் ததாதி பிராணாய ததாதி. இப்போ ஒருவர் கொடுப்பவர் இருக்கார், ஒருவர் வாங்குபவர், ஒரு பொருள் கொடுக்கப்படுகின்றது. இந்த பேதமெல்லாம் இருக்கு. நான் கொடுப்பவன், இந்த அன்னம் கொடுக்கப்படுவது, ஒருவருக்கு நான் கொடுக்கின்றேன். இதில் கொடுக்கிறவனும் ஹிரண்ய கர்ப்பன், கொடுக்கப்படும் அன்னமும் ஹிரண்ய கர்ப்பந்தான், வாங்குபவரும் ஹிரண்ய கர்ப்பந்தான். அப்படி எல்லாமே ஒரே ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்தான். அது வருகின்றது. பிராணக பிராணம் பிராணாய ததாதி, பிராணன் ஹிரண்ய கர்ப்பன், பிராணம் ஹிரண்ய கர்ப்பனை பிராணாய ஹிரண்ய கர்ப்பனுக்கு ததாதி கொடுக்கின்றது. இதெல்லாம் நம்ம ஞானத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய அறிவு. நான் தானம் பண்ணுறேன் அப்படின்லாம் பெருமை அடிச்சுக்கூடாது. நான் எனக்கே தான் கொடுக்கின்றேன். இப்போ ஒருவருக்கு நான் உணவு கொடுத்தேன்னா எனக்கு நான் என்னையே கொடுக்கின்றேன். அந்த சாப்பாடு நான் தான், கொடுக்குற ஆள் நான் தான், சாப்பிட்ற ஆள் நான் தான். இது எங்கே வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் கீதையில் ஞாபகம் இருக்கும்? அந்த பிரம்மார்ப்பணம், அந்த கருத்து தான். எல்லாமே பிரம்மந்தான், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகின்னு சொல்வது போல இந்த பகுதிகள். அப்படி பிராணக பிராணம் ததாதி பிராணாய ததாதி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட்டு. இதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பந்தானா. யார் யார்? பிராணோக பிதா,
அப்பா ஹிரண்ய கர்ப்பந்தான். பிராணோ மாதா, அம்மாவும் ஹிரண்ய கர்ப்பந்தான். பிராணோ பிராதா, சகோதரன், அவரும் ஹிரண்ய கர்ப்பந்தான். பிராணக ஸ்வசா, ஸ்வசான சகோதரி, சிஸ்டர், நம்ம சகோதரியும் ஹிரண்ய கர்ப்பந்தான். பிராணக ஆச்சாரியக, ஹிரண்ய கர்ப்பந்தான் ஆசிரியர், நம்முடைய குரு. பிராணக பிராமணக, பிராணன் பிராமணன், கல்ச்சர்டு பர்சன், வேதமெல்லாம் படித்த ஒரு பிராமணன், பண்டிதர், அவரும் ஹிரண்ய கர்ப்பந்தான். அதனால் என்னென்னா வீட்டுக்கு போகணுன்னு எல்லாத்தையும் ஹிரண்ய கர்ப்பன் கூப்பிடலாமான்னா, ஏன்னா எல்லாம் அம்மா அப்பா அண்ணன் தங்கை ஆச்சாரியர் எல்லாம் ஹிரண்ய கர்ப்பன்னா அது எப்படி, அதை உபனிஷத்து விளக்க விரும்புகின்றது. அடுத்த 2 மந்திரத்தினுடைய சாரம் என்னவென்றால், ஒருவனுடைய பிராணன் ஓடிட்டுருக்கிற வரைக்கும் தான் நீ அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னெல்லாம் சொல்லிகிட்ருப்ப. பிராணம் ஓடுதுன்னு சொன்னால் அம்மா அப்பா இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு பிதா மாதா பிராதா, அதாவது தாய் தந்தை ஆசிரியர், இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் யாருனால வருதுன்னா இந்த பிராணனால் தான் வருது. ஆகவே இந்த பிராணந்தான் எல்லாம். இப்போ பிராணன் சர்வம்ங்கிறது காரணம் என்ன, பிராணம் ஓடிட்டுருக்கிற வரைக்கும் தான் தாய் தந்தை பிறகு மகன், இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் எல்லாம். பிராணன் சென்று விட்டால் அந்த ஸ்டேட்டஸும் போயிடுது. ஆகவே உண்மையிலேயே தாய் தந்தை ஆசிரியர் இதெல்லாம் யாரை சார்ந்திருக்கிறது, இதெல்லாம் யார் என்றால் ஹிரண்ய கர்ப்பன் என்று சர்வம். இந்த இடத்துல என்ன ஆச்சு, சர்வாத்ம பாவம் வந்தாச்சு. கடைசி ஸ்டெப்புக்கு வரும்பொழுது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இதுவே முடியலை, எல்லாமே ஒரே ஒன்று தான், ஹிரண்ய கர்ப்பந்தான் என்று இந்த பகுதியில் முடிவட இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.